முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வினை மணி ஒலித்து தொடங்கி வைத்துள்ளார். அதனை பார்க்கலாம். கவுண்டவுன் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் மணி ஒலித்து நிகழ்வு தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இப்போது கவுண்டவுன் ஆரம்பிக்கப்படுகிறது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த நிகழ்வினுடைய சாராம்சங்கள் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை மாநகராட்சியினுடைய முதல் முறையாக அதனுடைய நகராட்சி பத்திரங்கள் பங்குச்சந்தையில பட்டியலிடப்படுகிறது. இதன் மூலமாக அந்த பத்திரங்களை முதலீட்டாளர்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக நகராட்சியினுடைய நிர்வாகம் இந்த புயல் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளை எல்லாம் அந்த பத்திரங்கள் மூலமாக அது முதலீட்டாளர்கள் பணம் கொடுத்து வாங்கும் அடிப்படையில நகராட்சிக்கு அதனுடைய வருவாய் என்பது கிடைக்கும். அதை பயன்படுத்தி இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம். குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் மணலி, மாதாவரம், திருவொற்றியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த பத்திரங்களை விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நிதியை பயன்படுத்தி இந்த வடசென்னை பகுதிகளில் அதற்கான பணிகளை எல்லாம் மேற்கொள்வார்கள். இது ஒரு சில வருடங்கள் பொதுவாக ஒரு 5 முதல் 10 ஆண்டுகளுக்கான பத்திரங்களாக விற்பனை செய்யப்படும். இதன் மூலமாக அந்த முதலீட்டாளர்கள் பத்திரம் வாங்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ஆண்டுதோறும் மாநகராட்சி என்பது வட்டி கொடுக்கும். இது ஒரு நிலையான வட்டியாக இருக்கும். அதன் அடிப்படையில் முதலீட்டாளர்கள் மாநகராட்சியுடைய பத்திரங்களை இந்த தேசிய பங்கு சந்தையிலிருந்து வாங்கிக் கொள்ளலாம். அதன் மூலமாக அவர்களுக்கான அந்த பத்திரங்களுக்கான பணத்தை செலுத்தி வாங்கக்கூடிய நடவடிக்கையாகவும் அதே நேரத்தில் மாநகராட்சிக்கு அதனுடைய வருவாயாகவும் அதனுடைய முதலீடாகவும் அது கொண்டு செல்லப்படும். அதே நேரத்தில் மாநகராட்சி முதலீட்டாளர்களுக்கு வட்டி கொடுக்கும். இதன் அடிப்படையில் தான் முதல் முறையாக 200 கோடி மாநகராட்சியுடைய பத்திரங்கள் எல்லாம் விற்பனை செய்வதற்குண்டான நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைவாணர் அரங்கில் தற்போது தொடங்கி வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.